Hi dear, welcome to SK Phonics and Spoken English Academy. I am your Saravana Kumar. So இந்த வீடியோ எதை பத்தி சார் பார்க்க போறோம்? Words structure அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸா பண்ணிருக்கோம். 5 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். இது டே 6 கான வீடியோ தான் இது, இல்லைங்களா? சோ இன்னைக்கு எடுத்துக்கிட்ட டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா C+, V+, C+, C அப்படிங்கிற டாபிக். அப்ப V னா என்ன சார்? V னா vowel. அது தமிழ்ல சொல்லணும்னா உயிரெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி C னா என்ன சார்? கான்சோனன்ட். தமிழ்ல சொல்லணும்னா மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 10 வேர்ட்ஸ்ல பார்த்தா அப்படின்னா 3 என்ன இருக்கும்? கான்சோனன்ட் எடுத்திருக்கோம், ஒரே ஒரு வவல் எடுத்திருக்கிறோம். இது என்ன பண்ணுது? இந்த கான்சோனன்ட் பிளண்ட் ஆகி அந்த வவல் என்ன சவுண்ட் கொடுக்குது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க வேர்டு பாருங்க, B E L L அப்படின்னு இருக்குது. பெருசா வரும். பிக்கு இப்பு சவுண்ட் இல்லைங்களா? பினாலே நமக்கு என்ன சவுண்ட் கொடுக்கும்? இப்பு சவுண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஈக்கு என்ன சவுண்டு? ஈ என்ன சவுண்டு நமக்கு? சரியா சொன்னாப்போ ஈனா என்ன பண்ணுமா? ஈக்கு ஏ சவுண்ட் வரும். ஈக்கு என்ன சவுண்ட் வரும்? ஏ சவுண்ட். ஏன் சார் ஏ சவுண்டு? ஈக்கு ஈ சவுண்ட் இருக்குல்ல, ஏன் ஏ சவுண்டு? ஏன்னா ஈக்கு பிகினிங்ல பாருங்க பி இருக்குது. யா ஈக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பி இருக்குது, கான்சோனன்ட் லெட்டர் இருக்குது. ஈக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 எல்ங்கிறதும் கான்சோனன்ட் லெட்டர். அப்போ 2 லெட்டர், அதாவது ஈக்கு முன்னாடியும் பின்னாடியும் கான்சோனன்ட் லெட்டர் தான் இருக்குது. அதனால நமக்கு என்னது? நமக்கு இது ஷார்ட் சவுண்டை கொடுக்கும். அப்போ ஈயோட ஷார்ட் சவுண்ட் நமக்கு ஏ. அதனால என்ன பண்ணுவோம்? ஏ வேணும் அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து எல் இருக்குது. எல் என்ன சார்? டபுள் எல் இருக்குது. டபுள் எல் வேணா சவுண்ட் தான், இல் சவுண்ட் தான், இல்லைங்களா? அதாவது எல் பிளஸ் எல் அப்படின்னு பிரிச்சாங்கன்னா என்ன பண்ணலாம்? இல் பிளஸ் இல் பிரிச்சு ஒரு இல் அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த 2 எல்லுக்கு எடுத்தனா இல்லை, எந்த இதுவுமே வேற எந்த ஒரு வவல் லெட்டருமே இல்லை. அப்போ 2 எல்லையும் என்ன பண்ணேன்? ஒரே இதாகவே போட்டு என்ன பண்ணேன்? நானே இல்லுன்னு போட்டுக்கிட்டேன், இல்லைங்களா? சரி, இப்போ சொன்னாப்பா இப்போ இப்புங்கிறது கான்சோனன்ட், ஏங்கிறது ஒன்று. அப்போ இப்பு பிளஸ் ஏ நமக்கு என்ன சார் கிடைக்கும்? இப்பு பிளஸ் ஏ நமக்கு பே அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து இல்லுங்க ஒரே ஒரு கான்சோனன்ட், அந்த கான்சோனன்ட் பண்ண நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ பெல் அப்படின்னு சொன்னது. அப்போ பி இ எல் எல் அப்படின்னு தான் இதை எப்படி ரீட் பண்ணணும்? பெல் அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பி இ எஸ் டி அப்படின்னு இருக்குது. இதை எப்படி சார் ரீட் பண்ணுறது? அதே சேம் கான்செப்ட் தான். ஈக்கு முன்னாடி என்ன இருக்குது? பிங்கிற கான்சோனன்ட். அடுத்து ஈக்கு பின்னாடி என்ன இருக்குது? எஸ் அப்படிங்கிற ஒரு கான்சோனன்ட். அடுத்து டீங்கிற இன்னொரு கான்சோனன்ட் இருக்குது. அப்போ ஈக்கு முன்னாடியும் பின்னாடி கூட 2 லெட்டர்ஸும் நமக்கு எதில் இருக்குது? கான்சோனன்ட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஈக்கு ஏ சவுண்ட் கொடுக்குறோம். ஈக்கு என்ன சவுண்ட் கொடுப்போம்? அப்போ ஏ சவுண்ட். அப்போ சொல்லுவோம். அப்போ பிக்கு வழக்கம் போல இப்பு சவுண்டு, ஈக்கு ஏ சவுண்டு, அடுத்து எஸ்ஸுக்கு இஸ் சவுண்டு, டீக்கு இட்டு சவுண்டு, இல்லைங்களா? கரெக்டு தானே? சொன்னாப்பா இப்பு பிளஸ் ஏ நமக்கு என்ன சார் சவுண்ட் கிடைக்கும்? பே அப்படின்னு என்ன கிடைக்கும்? பே அப்படின்னு கிடைக்கும். அடுத்து நான் இஸ்ஸுங்க கான்சோனன்ட், இட்டுங்க கான்சோனன்ட். அப்போ என்ன பண்ண ரெண்டையுமே அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன சவுண்ட் கிடைக்குது? பெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க, புரியுதுங்களா? ஒருவேளை இதுக்கு எங்கிட்ட ஏதாவது லெட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த டீக்கு அடுத்து ஒரு வவல் லெட்டர் இருந்துச்சுன்னா இந்த இது வந்து என்ன பண்ணோம்? பிளண்ட் ஆகும். ஆனால் இதுக்கு அடுத்து எதுவுமே இல்லாத என்ன பண்ண நம்ம அப்படியே தூக்கி நம்ம எழுதிக்கிறோம், புரியுதுங்களா? அதனால தான் பி இ எஸ் டி அப்படிங்கிற இந்த வேர்டை பெஸ்ட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணுறோம். அண்ட் சி ஏ எம் பி அப்படின்னு இந்த வேர்டு இருக்கு. இந்த வேர்டு என்ன சாப்பிட்றது? சிக்கு என்ன சவுண்ட் வழக்கம் போல? சீனா இக்கு சவுண்டு. அடுத்து ஏக்கு என்ன சார் சவுண்டு? ஏக்கு அ வருமா இல்லை ஏ வருமா? என்ன பண்ணுங்க? ஏக்கு அடுத்து எம்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அடுத்து எம்முக்கு அடுத்து பிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ ஏக்கு பின்னாடி 2மே கான்சோனன்ட் லெட்டர், ஏக்கு முன்னாடி இருக்கிறதும் சிங்கிற ஒரு கான்சோனன்ட் லெட்டர். அப்போ அந்த ஏவோட சவுண்ட் என்னது? ஷார்ட் சவுண்டு, இல்லைங்களா? அதனால தான் இந்த ஏ ஷார்ட் சவுண்டு. இப்போ ஏவோட ஷார்ட் சவுண்டு ஆ என்னது? ஆ அப்படின்னு வரும். அப்போ ஏவோட ஷார்ட் சவுண்ட்ஸு ஆ வரும். அடுத்து எம்முக்கு என்ன சார் சவுண்டு? எம்னா இம் சவுண்டு. அடுத்து பீனா இப் சவுண்டு. இப்போ சொல்லுங்க சார், இக்கு கூட்டலாம் என்ன சார் நமக்கு? கே நவரும், கே அப்படின்னு வரும். அப்போ கேம்ப் நவரும், கேம்ப். இதை காம்ப்னு படிக்கக்கூடாது. எப்படி ரீட் பண்ணக்கூடாது? கேம்ப் அப்படின்னு ரீட் பண்ணக்கூடாது. கே அப்படின்னு பண்ணி எப்படின்னா கே கேம்ப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அடுத்து டி இ எஸ் கே அப்படின்னு இந்த மாதிரி எப்படி ரீட் பண்ணுறது? டிக்கு என்ன சவுண்டு? டீனா இட்டு சவுண்டு, இல்லை டீனா இட்டு சவுண்டு. அடுத்து ஈக்கு ஈ வருமா இல்லை ஈ வருமா? ஈக்கு ஏ வருமா இல்லை ஈ வருமா? ஈக்கு பின்னாடி பாருங்க எஸ் கே 2மே கான்சோனன்ட் லெட்டர். ஈக்கு முன்னாடி டிங்கிற கான்சோனன்ட் லெட்டர். இப்படி என்ன சொல்லுங்க? நான் ஈக்கு
ஷார்ட் சவுண்டுன்னு சொன்னேன். அப்போ ஈயோட ஷார்ட் சவுண்ட் வந்து ஏ இல்லையா? ஈயோட ஷார்ட் சவுண்டு ஏ அப்படின்னு வரும். அடுத்து எஸ்க்கு என்ன சார் சவுண்டு? எஸ்னா இஸ், கேனா இக்கு. இப்போ சொல்லுங்க சார், இட்டு பிளஸ் ஏ என்ன சார் சவுண்ட் கிடைக்கும்? இட்டு பிளஸ் ஏ டே. இட்டு பிளஸ் என்ன கிடைக்கும்? டே. அது இஸ் இக்கு ரெண்டுமே கான்சனன்ட் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த இஸ்டிக்க இப்படியே போட்டுக்கோம். அப்போ டெஸ்க் அப்படின்னு என்ன வருது? டெஸ்க் அப்படின்னு. அப்போ டிஇஎஸ்கே அப்படின்னா டெஸ்க் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து டியூசிகே இதை எப்படி சார் ரீட் பண்ணுறது? டிக்கு என்ன சார் சவுண்டு? டினா இட்டு சவுண்டு. அடுத்து யூக்கு என்ன சார் சவுண்டு? யூக்கு ஆ வருமா இல்லை யூ வருமா? நல்லா யோசிப்போமா? ஏங்கிற சேம் கான்செப்ட் தான். சிங்கிற லெட்டரும் கான்சனன்ட், கேங்கிற லெட்டரும் கான்சனன்ட் இல்லையா? அப்போ யூக்கு முன்னாடி இருக்கிற டியும் கான்சனன்ட், யூக்கு பின்னாடி கூட சி கே ரெண்டுமே கான்சனன்ட். அப்படின்னா நமக்கு யூவோட ஷார்ட் சவுண்ட் தான் கிடைக்கும். அப்போ யூவோட ஷார்ட் சவுண்ட் ஆ என்னது? ஆ அப்படின்னு கிடைக்கும். அடுத்து சி கே சினாலும் இக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், கேனாலும் இக்கு சவுண்ட் இது ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லைங்களா? அப்போ டயக்ராஃப் லெட்டர் எடுத்துக்கலாம். சினாலும் இக்கு சவுண்டு, கேனாலும் இக்கு சவுண்டு. அப்படின்னா அது ரெண்டுமே டயக்ராஃப் லெட்டர் எடுத்தா ரெண்டுக்கு என்ன பண்ணலாம்? ஒரே லெட்டர் கொடுக்கலாம். மேலே சொன்ன மாதிரி தான் எல்எல்லுக்கு இல் கொடுத்த மாதிரி இங்கே சி கேக்கு என்ன பண்ணணும்? நம்ம இக்கு ஒரே இதாக கொடுத்துடலாம். தனித்தனியாக பிரித்து கொடுக்கணுங்கிற அவசியம் தேவையில்லை. பாருங்க, இட்டு பிளஸ் ஆ, இட்டு பிளஸ் ஆனா சார் நமக்கு டா. அடுத்து இக்குங்க ஒரே கான்செப்ட் நம்ம இருக்கு என்னது? அப்போ டக். இது டக். அப்போ டி யூ சி கே அப்படின்னா இது டக் அப்படின்னு சொன்னா ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க, எஃப் ஏ எஸ் டி இதை எப்படி ரீட் பண்ணுறது? எஃப்னாலே இஃப் சவுண்ட் இல்லையா? எஃப்னாலே இஃப் சவுண்டு. அடுத்து ஏக்கு என்ன சார்? ஏனா பாருங்க, எஸ்ஸும் கான்சனன்ட், இட்டு டீயும் கான்சனன்ட், முன்னாடி எஃப்பும் கான்சனன்ட். அப்படின்னா அது ஆ எவ்வளோ? ஆ. எஸ்ஸுக்கு இஸ் சவுண்டு, டீக்கு இட்டு சவுண்டு இல்லையா? அப்போ எஃப்க்கு இஃப் சவுண்டு, ஆக்கு ஏக்கு ஆ சவுண்டு, எஸ்ஸுக்கு இஸ் சவுண்டு, டீக்கு இட்டு சவுண்டு. அப்போ நான் சொன்னோமா இஃப் பிளஸ் ஆ என்ன சார் கிடைக்கும் நமக்கு? இஃப் பிளஸ் ஆ நமக்கு ஃபா அப்படின்னு சவுண்ட் கிடைக்கும் இல்லையா? என்ன கிடைக்கும்? ஃபா அப்படின்னு சவுண்ட் கிடைக்கும். அடுத்து இஸ் கான்சனன்ட், இட்டு கான்சனன்ட். அப்போ என்ன பண்ணுவோம்? இஸ்ஸையும் இட்டையும் அப்படி இருக்கும். அப்போ அது ஃபாஸ்ட் அப்படின்னு சவுண்ட் கிடைக்கும். என்னது? ஃபாஸ்ட். இப்போ எஃப் ஏ எஸ் டி அப்படின்னா இது ஃபாஸ்ட் அப்படின்னு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து பாருங்க, எஃப் ஐ எஸ் ஹைட். ஆக இங்கே எஃப்னா என்ன சார்? எஃப்னா ஜிப் சவுண்டை கொடுக்கும். அடுத்து ஐக்கு என்ன சவுண்டு? ஐக்கு முன்னாடி பாருங்க ஒரு கான்சனன்ட், ஐக்கு பின்னாடி பாருங்க ரெண்டுமே கான்சனன்ட். அப்போ இப்படி வந்துச்சுன்னா ஐயோட ஷார்ட் சவுண்ட் தானே? ஐயோட ஷார்ட் சவுண்ட் இ, ஐயோட ஷார்ட் சவுண்ட்ஸ் இ. அடுத்து எஸ் ஹைட்ஸ் என்ன சவுண்ட்? ஒரே சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன அது? இஸ். எஸ் வச்சுனாலே இஸ் அப்படிங்கிற ஒரே சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ சொல்லுங்க, அப்போ இஃப் பிளஸ் இ என்ன சவுண்ட் நமக்கு? ஃபி அப்படின்னு வரும். இஃப் பிளஸ் இ நமக்கு என்ன சவுண்ட் கொடுக்கும்? ஃபி அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். அடுத்து இஸ் அப்படியே போட்டுக்கோ. அப்படின்னது ஃபிஸ் அப்படின்னு என்ன வருது? ஃபிஸ் அப்படின்னு சொன்னது. அடுத்து ஹைட்ஸ் இ எல் பி அப்படின்னு வருது. இதை எப்படி சார் ரீட் பண்ணுறது? ஹைட்ஸ்னாலே இக்கு சவுண்ட் இல்லையா? ஹைட்ஸ்னாலே இக்கு சவுண்டு கொடுக்கும். ப்ளஸ் ஈனா சவுண்டு ஏ சவுண்டு. ஏன் ஏ சவுண்டு? ஏன் முன்னாடியும் கான்சனன்ட், பின்னாடி ரெண்டுமே கான்சனன்ட். அப்போ ஏ சவுண்டு, எல்லுக்கு இல்லு சவுண்டு, பீனா இப் சவுண்டு. சொல்லுங்க சார், இக்கு கூட்டல் ஏ என்ன சவுண்ட் நமக்கு? ஹே அப்படின்னு வரும். என்ன சவுண்ட் வரும்? ஹே அப்படின்னு வரும். ஹே போட்டோம். அடுத்து இல்லு கான்சனன்ட், இப்பும் கான்சனன்ட். அப்படின்னா நம்ம இல்லையும் இப்பையும் அப்படியே எழுதிக்கிறோம். அப்போ ஹைட்ஸ் இ எல் பி அப்படின்னா இந்த வேர்டை எப்படி ரீட் பண்ணுவோம்? ஹெல்ப் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து கே ஐ என் ஜி சொல்லு சார். என்ன வரும்? கேனா இக்கு சவுண்டு, கேனா இக்கு சவுண்டு, ஐனானது இ சவுண்டு. ஏன்னா பின்னாடி கூட ரெண்டுமே கான்சனன்ட் இல்லையா? அடுத்து என் ஜி ரெண்டும் சேர்ந்து ஒரே சவுண்டா கொடுக்கும் இல்லையா? இது ஒரு டயக்ராஃப் லெட்டரு. என்ஜிங்கிறது ஒரு டயக்ராஃப் லெட்டரு. இது சேர்ந்து ஒரே சவுண்டா கொடுக்கும். என்ன சவுண்ட் கொடுக்கும்? இங்கு சவுண்டை கொடுக்கும் இல்லைங்களா? என்ன சவுண்டை கொடுக்கும்? இங்கு சவுண்டை கொடுக்கும்.
அப்ப என்ன வருது நமக்கு இக்கு பிளஸ் இ நமக்கு என்ன கிடைக்குது கி அப்படின்னு சொல்றது என்ன கிடைக்குது கி அப்படின்னு சொல்றது அப்ப கி இங்க இருக்க இங்க அப்படியே போட்டா என்ன வரும் நமக்கு கிங் அப்படின்னு சொல்லணும் அப்ப கே ஐ என் ஜி அப்படிங்கிறத கிங் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும் அடுத்து எம் ஐ எல் கே இந்த வேர்ட் எப்படி சர்ச் பண்றது எம்னா நமக்கு தெரியும் எம்னா என்ன லெட்டர் எம்னா இம் சவுண்ட் கொடுக்கும் எம்னாலே இம் சவுண்ட் கொடுக்கும் அடுத்து ஐனா என்ன சவுண்ட் கொடுக்கும் ஐனா இ சவுண்ட் கொடுக்கும் கரெக்ட்டுங்களா அடுத்து எல்லுக்கு இல் சவுண்ட் கொடுக்கும் கேக்கு இக் சவுண்ட் கரெக்ட் தானே எம்னா இம் ஐக்கு இ ஷார்ட் வவல் ஃபார்ம் இ ஃபார்ம் இ கொடுத்தாச்சு எல்லுக்கு இல்லு கேக்கு இக்கு இல்லையா அப்ப இம் பிளஸ் இ நமக்கு என்ன சார் கிடைக்கும் இம் பிளஸ் இ நமக்கு என்ன கிடைக்கும் மீ அப்படி கிடைக்கும் ஒரு மீ அப்படியே போட்டாச்சு அடுத்து இல்லு கான்ஸ்டன்ட் இக்கும் கான்ஸ்டன்ட் அப்படா போனது ரெண்டையுமே அப்படியே எழுதிக்கிறோம் அப்ப மில்க் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா இப்போ எம்ஐஎல்கே அப்படின்னா மில்க் அப்படிங்கிற சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ இது கால் பண்ணலாமா பிஇஎல்எல் என்ன சவுண்டு பெல் பிஇஎஸ்டி பெஸ்ட் சிஏஎம்பி கேம்ப் டிஇஎஸ்கே டெஸ்க் டியூசிகே டஸ்க் ஸோ டக் எஃப்ஏஎஸ்டி ஃபாஸ்ட் FISH fish HELP help KING king MILK milk அப்படின்னு சொல்லுது புரியுதுங்களா இதுதான் C plus V plus C plus C மெத்தட் அடுத்து பார்க்கக்கூடியது C plus V plus C plus V மெத்தட் அப்படின்னா அது மெய் பிளஸ் உயிர் அப்படின்னு ஸ்ட்ரக்சர் இல்லையா பாருங்க பிக்கு என்ன சவுண்டு இப்பு சவுண்டு பி என்ன சவுண்டு இப்பு சவுண்டு அடுத்து ஏக்கு என்ன சவுண்டு நல்லா பாருங்க தெளிவாக கவனிங்க இந்த மெத்தடுக்கும் என்டையராக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லை நல்லாவே பாருங்க டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா ஸோ பாருங்க இப்போ ஏங்கிறது வவ்வல் ஒய்ங்கிறது செமி வவ்வல் இதுதா ஏங்கிறது வவ்வல் ஒய்ங்கிறது செமி வவ்வல் என்ன சொன்னோம் ஒய்யும் டபிள்யூவும் செமி வவ்வல்னு சொல்லியிருக்கோம் நான் பாருங்களா அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ங்கிறது செமி வவ்வல் அப்போ கிட்டத்தட்ட இது வேணுதான் வவ்வல் மாதிரி தான் இப்போ ரெண்டு வவ்வல் வந்துச்சுன்னா என்ன இருக்கும் முன்னாடி இருக்க வவ்வல் லாங் சவுண்டு கொடுக்கும் இல்லையா முன்னாடி இருக்க என்ன சவுண்டு கொடுக்கும் லாங் சவுண்டு கொடுக்கும் இப்போ ஏவோட லாங் சொன்னது ஏ அடுத்து என்ன வருங்க பிக்கு என்ன சவுண்ட் இருக்கும் போல இப்பு சவுண்டு அடுத்து ஒய்க்கு என்ன சார் லாஸ்ட்ல ஒய் வருது அப்போ நான் அது என்ன சவுண்டு கொடுக்குன்னு சொன்னோம் இ சவுண்டு கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம் ஞாபகங்களா ப்ரீவியஸாக வீடியோ பண்ணியிருப்போம் அதை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இவா பார்க்கலன்னா பாருங்க இப்போ லாஸ்ட்ல ஒய் முடிஞ்சுன்னா அது என்ன சவுண்ட் கொடுக்கும் இ சவுண்டை கொடுக்கும் சொல்லுங்க இப்பு பிளஸ் ஏ என்ன சார் பே பிளஸ் ஏ பே அடுத்து ஏன்னா இது கான்சோண்ட் இது வவ்வல் அடுத்து அகைன் பாருங்க கான்சோண்ட் பிளஸ் வவ்வல் அப்போ பிளண்ட் ஆகுமா பே இப்பு பிளஸ் இ பி அப்ப இந்த பிஏ பிஒய் அப்படி எப்படி ரீட் பண்ணோம் பேபி அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும் அடுத்து பாருங்க சிஏகேஇ ஏங்கிறதும் வவ்வல் ஈங்கிறதும் வவ்வல் அப்ப ரெண்டு முன்னாடி என்ன சவுண்டு லாங் சவுண்டு கரெக்ட் தானே இப்போ சிக்கு என்ன வரும் வழக்கம் போல இக்கு ஏக்கு பார்த்தா அப்படின்னா ஏ அப்படின்னு வரும் திரும்ப கேக்கு என்ன சவுண்டு கேனா இக்கு லாஸ்ட் ஈ முடிஞ்சுன்னா அது மேஜிக்னு சொல்லுவாங்க ஒரு வேர்டில் எண்டில் ஈ முடியுது அப்படின்னா தட் இஸ் கால்டு மேஜிக் ஈ அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அந்த மேஜிக் மீனிங் என்னது லாஸ்ட் ஈ வந்தால் அது சவுண்டை ரிஃப்ளெக்ட் பண்ணாது லாஸ்ட்ல ஈ வந்துச்சுன்னா சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ண மேக் பண்ணாதுன்னு சொல்றாங்க சரிங்களா அப்போ அந்த ஈ என்னவா இருக்கு சைலண்டா மாறிடுது இப்போ சொல்லுங்க அப்போ இக்கு பிளஸ் ஏ என்ன கிடைக்கும் நமக்கு கே அப்படின்னு சொன்னா இருக்குது கே அப்படின்னு சொன்னா இது அப்போ என்னது ஒரு கான்செப்ட் போட்டு கேக் இப்போ சிஏ கேஇ அப்படின்னா கேக் அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அது ஜிஏடி இது எப்படி சார் பண்ணுது சேம் கான்செப்ட் தான் ஜீனா இக்கு சவுண்டு ஜீனா ஏன் என்ன சவுண்டு ஏன்னா இது வவ்வல் அப்போ முன்னாடி இருக்க லாங் சவுண்டு அப்போ ஏவோட லாங் சவுண்டு ஏ அடுத்து டீக்கு என்ன சவுண்டு இட் சவுண்டு லாஸ்ட் ஈ வந்து சொன்னோம் மேஜிக் கீ சைலண்ட் கரெக்டா ஸோ இக்கு பிளஸ் ஏ நமக்கு என்ன சவுண்ட் கொடுக்கும் இக்கு பிளஸ் ஏ நமக்கு பார்த்தீங்கன்னா கே அப்படின்னு என்ன வரும்
கே அப்படின்னு வரும். அடுத்து இட்டுங்க போட்டால் கேட் வரும். இப்போ ஜிஏ டி அப்படின்னா கேட் அப்படின்னு சொன்னால் ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க HOME. ஹைச் என்ன சார் சவுண்டு? ஹைச்னா இக்கு சவுண்டு அப்படிதானே? ஹைச்னா இக்கு சவுண்டு. அடுத்து ஓக்கு என்ன சார் சவுண்டு? பாருங்க ஓ வொபல் இ வொபல் ரெண்டு ஓ ரெண்டு முன்னாடி வொபல் லாங் சவுண்டு. அப்போ ஓட லாங் சவுண்டு ஓ. எம்முக்கு என்ன சார் சவுண்டு? எம்முனா இம் லாஸ்ட் இ வந்துச்சுன்னா இ சைலண்ட். சொல்ல அப்போ இது பிளஸ் ஓ நமக்கு என்ன கிடைக்கும்? ஹோ என்ன கிடைக்கும்? ஹோ அப்படின்னு கிடைக்கும். அப்போ என்ன வரும்? ஹோவோட இன் சேரும்போது ஹோ அப்படின்னு சொல்லுது. இப்போ HOME அப்படின்னா இதை ஹோ முக்கியமா ரைட் பண்ணணும். அடுத்து KIT. இது எப்படி சார்? கேனா இக்கு சவுண்டு இல்லையா? அடுத்து ஐயும் வொபல் ஈயும் வொபல். அப்போ முன்னாடி இருக்க வொபல் லாங் சவுண்ட். அப்படின்னா அது ஐ பார்த்தீங்கன்னா ஐயோட லாங் சவுண்டு ஐ தான் இல்லையா? அடுத்து டீக்கு என்ன சவுண்ட் வரும்? டீனா இட் சவுண்ட் வரும். அகைன் ஈனா அது மேஜிக் இ. லாஸ்ட் ஈ வந்தா நமக்கு சைலண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இக்கு பிளஸ் ஐ நமக்கு என்ன சவுண்ட் கொடுக்கும்? இக்கு பிளஸ் ஐ கை அப்படின்னு சவுண்ட் இருக்கும். அப்ப கைட். இப்ப KITE அப்படின்னா இதை கைட் அப்படின்னு சொன்னா ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க LAKE. இப்போ நான் இதை எப்படி ரீட் பண்ணோம்? வழக்கம் போல எல்லுக்கு இல்லு சவுண்டு. அடுத்து ஏ வொபல் இ வொபல். அப்போ முன்னாடி இருக்க வொபல் லாங் சவுண்டு. அப்படின்னா வரும் ஏக்கு ஏ அப்படின்னு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். கேக்கு இக் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து லாஸ்ட் ஈ வந்துச்சுன்னா மேஜிக் கீ சைலண்ட். சொல்லுங்க அப்போ இல்லு பிளஸ் ஏ நமக்கு என்ன கிடைக்கும்? லே. அடுத்து என்ன இருக்கு? இக்கு மட்டும் ஒரே ஒரு தனியாக இருக்கு கான்செப்ட். அந்த கான்செப்டே கொடுக்கும். அப்போ லேக் அப்படின்னு சொன்னது. அப்போ LAKE அப்படின்னா லேக் அப்படின்னு சொன்னா ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க. ஸோ இந்த வீடியோ லென்த்தாக தாங்க போகும் புரியுதுங்களா? ஏன்னா நம்ம பேசிக் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையாக தான் கிளாஸ் போகும். மினிட்ஸ் அதிகமாக தான் இருக்கும். ஒவ்வொரு மினிட்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய 5 letters வேர்டு 6 letters வேர்ட்ஸ் நிறையா நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்க முடியும் இல்லைங்களா? ஸோ அதனால் ரோல் பண்ணி பார்க்காதீங்க. அதே மாதிரி ரொம்ப டைம் எடுக்குதுன்னு சொல்லி போர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணதும் பண்ணிடாதீங்க. ஓகே சரி இப்போ பாருங்கள். அடுத்து NAME அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரணும்? என்னன்னா இந்த சவுண்டு கொடுக்கும் இல்லையா? அடுத்து ஏன்னா சவுண்டு கொடுக்கும்? ஏனா இப்போ வவ்வல் வவ்வல். அப்போ முன்னாடி இருக்கிறது லாங் சவுண்ட். அப்போ ஏவோட லாங் சவுண்ட் ஏ. அடுத்து எம்முக்கு இம் லெட்டர் இல்லையா? எம்முக்கு இம் லாஸ்ட் ஈ வந்தா மேஜிக் இ. இப்போ இன்னு பிளஸ் ஏ நமக்கு என்ன சவுண்டு கொடுக்கும்? இன்னு பிளஸ் ஏ நே அப்படின்னு வரும். அப்போ என்ன சவுண்டு? நேம். என்ன வருது? நேம் அப்படிங்கிற சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது NOSE. இது எப்படி சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும்? என்னன்னா இம் சவுண்டு இல்லையா? என்னென்ன சவுண்ட் வரும்? இன்னும் சவுண்ட் வரும். அடுத்து ஓக்கு ஓ சவுண்டு. ஏன் இது ஓபல இ ஓபல முன்னாடி இருக்க லாங் சவுண்ட். ஓவோட லாங் சவுண்ட் ஓ. எஸ்ஸுக்கு எஸ்னா இஸ் இல்லைங்களா? லாஸ்ட் ஈ வந்துச்சுன்னா இ சைலண்ட். இப்போ சொல்லுவா அப்போ இன்னு பிளஸ் ஓ என்ன வரும் நமக்கு? நோ அப்படின்னு சொல்லுது. என்ன கிடைக்கும்? நோ அப்படிங்கிற கடைசி இஸ்ன்னு ஒரு அது இருக்குது. பண்ணுது நோஸ். இப்போ NOSE அப்படின்னா நோஸ் நம்ம ரீட் பண்ணும். அடுத்து BAGE. டீக்கு என்ன சவுண்டு? டீனா இப்படி சவுண்டு. ஏக்கு ஏ சவுண்டு. அடுத்து ஜிக்கு என்ன சவுண்டு? ஜீனா இது சவுண்டு. லாஸ்ட் ஈ வந்தா மேஜிக் சைலண்ட். சொல்லுவாப்பா இப்பு பிளஸ் ஏ இது என்ன வரும் நமக்கு? பே அப்படின்னு என்ன வரும்? பே அப்படின்னு வரும். இது ஒரே ஒரு கான்சல் ஃபார்ம் இருக்குது. அந்த கான்சல் ஃபார்ம் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். அப்போ பேஜ் அப்படின்னு வருது. அப்போ BAGE அப்படின்னா இதை பேஜ் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து ROSE. இதை எப்படி சார் ரீட் பண்ணுறது? ஆறுனா இது சவுண்ட் இல்லைங்களா? ஆறுனா இது சவுண்ட் வரும். அடுத்து ஓனா ஓ சவுண்டு. எஸ்னா
இஸ் சவுண்டு லாஸ்ட் இ வந்தால் மேஜிக் இ. சொல்லப்போ இரு ப்ளஸ் ஓ என்ன சப்ஷன் கிடைக்கும்? ரோ அப்படின்னு என்ன கிடைக்கும்? ரோ அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இஸ் இருக்குது. இந்த இஸ் என்ன கான்செப்ட்ல அப்படியே இருக்கிறோம். இப்போ ரோஸ் அப்படின்னு சொல்ல கிடைக்குது. சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணுமா ஸ்ட்ரக்சரை கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க பிஏபிஒய் அப்படிங்கிறத பேபி அப்படின்னு ரீட் பண்ணணும். சிஏகேஇ அப்படிங்கிறத கேக் அப்படின்னு ரீட் பண்ணணும். ஜிஏடிஇ அப்படிங்கிறத கேட் அப்படின்னு ரீட் பண்ணணும். ஹெச்ஓஎம்இ அப்படிங்கிறத ஹோம் அப்படின்னு ரீட் பண்ணணும். கேஐடிஇ அப்படிங்கிறத கைட் அப்படின்னு ரீட் பண்ணணும். எல்ஏகேஇ அப்படிங்கிறத லேக் அப்படின்னு ரீட் பண்ணணும். என்ஏஎம்இ அப்படிங்கிறத நேம் அப்படின்னு ரீட் பண்ணணும். என்ஓஎஸ்இ அப்படிங்கிறத நோஸ் அப்படின்னு ரீட் பண்ணணும். பிஏஜிஇ அப்படிங்கிறத பேஜ் அப்படின்னு ரீட் பண்ணணும். ஆர்ஓஎஸ்இ அப்படிங்கிறத ரோஸ் அப்படின்னு ரீட் பண்ணணும். ஸோ ஓகே, இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் நிறையா வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஏதோ ஒரு பாசிட்டிவான மெசேஜ் கொடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see the day 7 வீடியோ.